வண்டி நீங்கள் சொல்கிற ஸ்பீடு அங்கே வண்டி வரப்போ கிராஸ் பண்ணாலே கஷ்டம் தான், சல்லுன்னு வந்துடுவீங்க. அவ்வளோ ஸ்பீடாக போய் என்ன பண்ண போகிறீங்க? ஸோ பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட RC 390 கொடுத்துருக்காப்புல இன்றைக்கி அந்த தம்பி. எப்படி இருக்குன்னே தெரில ஃபீலு. பழைய BS 3யோட சவுண்டு. வண்டி கண்டிஷன் தான் தலை அடிச்சுன்னு அவரோட வண்டி தான் வண்டி என்னன்னா. ஆனால் வண்டி பார்க்க செம்மையாக இருக்குது, லுக்கு எல்லாம். இன்றைக்கி இந்த பீஸ்ட்டை ஓட்டி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு RC 390 ப்ரோ. மூடி இன்னும் லாக் ஆகாத மாதிரி இருக்குது. RC 390 ஓட்டி பார்க்க போகிறோம். எப்படி இருக்குன்னு தெரியல ஃபீலு. ஓட்டி RC 390 BS 3யோட பவரை நான் இப்போ காட்டுறேன் பாருங்க. இன்சியல் 90 ஆகும் வண்டி. என்ன மைலேஜ் கொடுக்குங்க? ஒரு 20 தரும்ண்ணே. 20. பவர் நல்லா இருக்கு. பவர் ஆத்தி கேட்கக்கூடாது, இருந்தாலும் கேட்குறேன். சொல்லுங்கள். அவ்வளோ ஸ்பீடாக போய் என்ன பண்ண போகிறீங்க? ஸ்பீடாக நாங்கள் எப்போயுமே ஸ்பீடாக போக மாட்டோம். இந்த மாதிரி ஏதாவது பிளெயின் ரோடு இருக்குல்ல, இந்த மாதிரி ரோட்டை மட்டும் ஸ்பீடாக போய்க்கிடுவோம். மித்தபடி வண்டி லுக்கு வண்டி தான். இந்த ரோட்டில் எத்தனை கிராசிங் இருக்குது தெரியுங்க. சரி காட்டுறேன். வண்டி நீங்கள் சொல்கிற ஸ்பீடு அங்கே வண்டி வரப்போ கிராஸ் பண்ணாலே கஷ்டம் தான், சல்லுன்னு வந்துடுவீங்க. எத்தனை பேர் அசால்ட்டாக கிராஸ் பண்ணுறாங்க. பிரேக் அதுக்கு ஏற்றாப்புலாம் இருக்கும். அடிச்சு வண்டி வந்து இல்லை நம்ம கண்ட்ரோல் தான். இல்லைண்ணே வண்டி கண்ட்ரோல் தான். இன்னொரு கேள்வி சொல்லுங்கள். இது சத்தியமாக கேட்கக்கூடாது. இது உங்கள் காசு போட்டு வாங்குனீங்களா? நீங்கள் சம்பாதிச்சு வாங்குனீங்களா? பெயிண்ட் அடித்து ஒர்க் பண்ணி வைங்க. இல்லை, அப்பா அம்மா காசில் வாங்கணும் இருக்காங்க. ஒரு வருஷம் படிக்கிறவன் அப்பாவோட சண்டை போட்டு 1.25 ஒரு வண்டி வாங்கி 3வது நாள் ஆக்சிடென்ட் ஆகி அவனுக்கு கை கால் நொறுங்கி வண்டி ஒன்று அவங்க அம்மா ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஜனக்கூலி ஐயா நான் செத்து போகிறேன். எந்த ஒரு பொருளுமே நம்ம உழைச்சி கஷ்டப்பட்டு வாங்கினா அதோட அருமை தெரியும். அதுக்கு தான் கேட்குறேன். நீங்கள் நாங்களாம் பெயிண்ட் அடித்து ஒரு நாளைக்கு 800 ரூபா சம்பளம். இது என்ன கிலோமீட்டர் கொடுக்கும் தெரியுமா? 75 கிலோமீட்டர் கொடுக்கும். பிஸ்னஸ் பர்பஸ்க்காக 40க்கு மேலே வண்டி போகாது. விருதுலேருந்து மதுரை போய் எனக்கு 1.5 மணி நேரம் ஆகும். எங்களுக்கு உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? எனக்கு ஆயிடுச்சா? எந்த கவலையும் இல்லை. எனக்கு ஏதாவது ஒன்றுனா குடும்பம் நடுத்தருவில் நிற்கும். அதனால் நம்ம பார்த்து நம்ம சேஃபாக போய்க்கணும். 32 வருஷம் வண்டி ஓட்டுறேன், இது வரைக்கும் ஆக்சிடென்ட் ஆனதில்லை. இந்த ஸ்பீடில் ஒன்று எப்படி ஆக்சிடென்ட் ஆகும்? கரெக்ட் சொல்ல முடியாதுல்ல. எதிர்த்து வரவங்க எப்படி வராங்கிறது அதனால் சுதாரிச்சுக்கிறோம். பாசமான பயமாக இருக்குது தம்பி. இந்த மாதிரி வண்டி நீங்கள் ஓட்டுறதை பார்த்தா எங்களுக்கு பயமாக இருக்குது. தேனி ரோட்டில் மெயின் ரோட்டு பக்கத்தில் தெரியும். அந்த ரோட்டில் இந்த பாலத்துலேருந்து காலேஜ் 3 கிலோமீட்டர் தான். டெய்லி ஒரு ஆக்சிடென்ட் நடக்கும். டெய்லி ஒரு வை ப்ரோ. டெய்லி ஒரு பிலோ 25 அவங்க அம்மாவுக்கு எப்படி இருக்கும் வச்சிருக்கலாம். இதுவே நம்ம இன்னொருத்த வாங்கி கொடுக்குறாங்க. அம்மா அப்பா காசில் வாங்கிட்டாங்க. என்ன சார் தோணும்? வண்டியை முறுக்கி ஓட்ட தான் தோணும். படித்து வந்து முன்னுக்கு வந்து நம்மளை காப்பாற்றிடுவான்னு நினைச்சிட்டு இருக்கோம். நம்ம எப்படி செஞ்சுக்கிட்டு நல்லா இருக்காது. ஆக்சிடென்ட் ஆகி உடனே செத்து போயிட்டா கூட கவலையில் ஒரு நாள் அழுதுருக்காங்க. இழுத்துக்கிட்டு வந்தால் தான் கொண்டு போய் செலவு இல்லாத கடனெல்லாம் வாங்கி இல்லாதெல்லாம் விற்று அப்புறமும் செத்து போவாங்க. வேறு பாப்பனே சவுண்டு தாங்க. நம்ம சவுண்டு செம்மையாக இருக்கும் கேட்குறதுக்கு. நம்ம ஆட்சி அழகு தாங்க. அதனால நம்ம ஆட்சி அழகு இல்லைன்னு சொல்ல முடியாது. நம்ம ஆட்சி எப்பவுமே அழகு தான். நம்ம ஆட்சி எப்பவுமே க்யூட் ஆகும், அழகாகும், பார்த்து செம்மையாகவும் இருக்கும். மார்க்கெட் எப்படி தான் இருக்கும். இருக்கிறாப்ல ப்ரோ பார்த்துட்டு திரும்பி பார்க்குறாப்ல. ப்ரோ ஹெல்மெட் வெட்டி வர சொன்னேன். ப்ரோட ஹெல்மெட் இல்லைட்டாப்ல. வண்டி ஆக்சிடென்ட் ஆகும் போதுங்க. வண்டி ஸ்லிப்பர் ஃபுல்லாமே பின்னாடி ஃபுல்லாக நெறிஞ்சு போய் கிடக்கு.